வணக்கம் நண்பா நண்பிகளே, வெல்கம் பேக் டு VinsTalent. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் ஸ்பெஷல் எல்லாருக்கும் பிடிச்ச மீன் வறுவல் பண்ண போகிறோம் என் ஸ்டைலில். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். ஈஸி மெத்தட் தான் எல்லாமே. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தரமாக சமைக்கிறோம், தாறுமாறாக ருசிக்கிறோம். நம்ம ஷீலா மீன் வறுக்க போகிறோம், VinsTalent ஸ்பெஷல். பார்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 1/2 kg ஷீலா மீன் வாங்கி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 ஸ்பூன் வீட்டு மிளகா பொடி எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கோம், உப்பு தேவையான அளவு, ஒரு 6 பல் பூண்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு மட்டும் தான் இது. கொஞ்சம் புளி தண்ணி எடுத்திருக்கோம் மிக்ஸ் பண்ண. கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ண. ரொம்ப தண்ணியாக கரைச்சிக்காதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இந்த சமயத்தில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன். நல்லா கோட்டிங் மிக்ஸ் ஆகும். மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். அதில் மசாலா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மீனில். இது மாதிரி போட்டு செப்பரேட்டாக வச்சிடலாம். நல்லா மசாலா கோட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் செப்பரேட்டாக. ஒரு 25 நிமிஷம் போதும், அப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா கரெக்டாக செட் ஆகிடுச்சு 1/2 கிலோ மீனுக்கு. ஸோ இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக வரும். அவ்வளோதான், மீன் நல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 25 நிமிஷம் நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வைக்கலாம், இல்லை சாதாரணமாக கூட வைக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தவாவில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் நல்லா ஊற வச்சு மசாலாலாம் நல்லா ஊறி இருக்குது. மசாலா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது மீன் போட்டோம். மீடியமாக வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்தவொடனே நம்ம டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். மீன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் திருப்பி விட்டாச்சு. ஸோ எண்ணெய் நல்லா உறிஞ்ச உடனே, மீன் போட்டவுடனே திருப்பாதீங்க. மீன் மேலே ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் நல்லா உறிஞ்ச உடனே திருப்பி விடுங்க. அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும், நல்லா மசாலா ஒட்டும். போட்ட மீன்லாம் நான் 2 பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம இருக்கிற மற்ற மீனும் பொரித்து எடுத்துக்கலாம்.
நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக பெப்பர் பவுடர் தூவி விட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் லைட்டாக ஒரு நல்ல ஃபீல் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்க மீனும் பொரிச்சு எடுத்துடலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சரி, நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலாம். செம்மையாக வந்திருக்கு. மசாலா நல்லா ஊறி பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். உரிக்கவும் ஈஸியாக இருக்குது. ஆனியன் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணது வந்து ஷீலா மீன். 1/2 கிலோ எடுத்து மசாலா வீட்டில் பண்ண மசாலா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் VinsTalentக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய், டேக் கேர்.